வணக்கம். நான் சண்முக சுந்தரம், சைக்காலஜிஸ்ட். பெற்றோர்களுக்கான ஒரு சிறிய விழிப்புணர்வு விஷயங்கள். கிட்டத்தட்ட 12 மாதங்கள் குழந்தைகள் பள்ளிக்கு போக முடியாத சூழ்நிலை. கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஸ்கூல். அதே நேரத்தில் அவுட் ஆஃப் ட்ராக்னு கூட சொல்லலாம். படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் விட்டு போயிட்டுது அப்படிங்கிறது தான். இதில் ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் ஃபோக்கஸ் இஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். அவங்க கவனம் செலுத்தி படிக்கக்கூடிய அந்த ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக போயிடுதுங்கிறது ரொம்ப இன்னைக்கு பல சர்வேக்கள் சொல்லுகிறன. சைக்காலஜிஸ்ட் கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த லேர்னிங் ஃபோக்கஸ் பழையபடி திரும்பி வருவதற்கு கிட்டத்தட்ட 3 வருடங்கள் கூட ஆகலாம் சொல்றாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில குழந்தைகள் திருப்பி பள்ளிக்கு போகும் பொழுது வாட் வில் ஹேப்பன்? ஸோ இந்த ரீட்டைனிங் மெமரி வில் பி அ கிரேட் இஷ்யூ. அந்த ஞாபக சக்தி திருப்பி எல்லாம் படிச்சு ஞாபகம் வச்சு இந்த டெஸ்ட் எழுதுறது எல்லாமே வந்து தேர் கோயிங் டு ஃபைண்ட் டிஃபிகல்ட். அதே நேரத்தில் டீச்சர்ஸும் தேர் கோயிங் டு ஃபைண்ட் டிஃபிகல்ட். எப்படி திருப்பி பழையபடி கொண்டு வர்றது குழந்தைகள், அவங்களுக்கும் கோர்வை போயிடுது. ஸோ இதெல்லாம் பயங்கரமான சவால்கள் இன்னைக்கு எதிர்நோக்கி இருக்குது. ஸோ பெற்றோர்களாக நம்ம என்ன பண்ணணும்னு தெரியல. அடுத்து என்ன பண்ணா குழந்தை பழைய லெவல் கொண்டு வரலாம், ரெடி டு டூ எனிதிங், பட் எப்படி கொண்டு வரலாம்னு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களா பார்த்து தேடி கண்டுபிடிக்க முடியாத நிலைமை இருக்குது. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு சேலஞ்சிங் விஷயங்கள், நமக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள். இப்போ என்ன தேவைன்னு கண்டுபிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி நம்ம சீல் பண்ண போறோம், வாட் இஸ் த வே டு கோ அவுட் அப்படின்னு சொல்லி பார்க்க போனீங்கன்னா, குழந்தைகளுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் திருப்பி தூண்டி விடக்கூடிய விஷயங்கள் வேணும். இந்த ஸ்கில்ஸ், அவங்களுடைய திறமைகளை தூண்டி விடக்கூடிய வாய்ப்புகள் வரணும். ஸோ அதுக்காக ஒரு விஷயம் நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அப்படிங்கிற கீழே முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வீடியோ லெக்சர்ஸா என்னோட வெப்சைட்ல dynamica.in அப்படிங்கிற வெப்சைட்ல போட்டு வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 20 வீடியோக்கள் மாணவர்களுக்கும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான தேவையான ஒன்று வந்து ஸ்கூல் சார்ந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள், இரண்டாவது வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள். இந்த இரண்டு சம்பந்தமும் கிட்டத்தட்ட மெமரி, ப்ரிப்பேர் ஃபார் எக்ஸாம்ஸ், ஸ்பீட் ரீடிங், ஸ்பீட் ரைட்டிங், ஹவு டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ், கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்றது எப்படி, ஃபோக்கஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அப்சர்வேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், கிரியேட்டிவிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், வாட் டு யூ லேர்ன் இந்த ஸ்கூல் கேம்பஸ் அப்பார்ட் ஃப்ரம் த அகாடமிக், அப்புறம் வாட் ஆர் த எக்ஸாக்ட் ஸ்டடி டெக்னிக்ஸ், எப்படி படித்தால் கரெக்டான நுணுக்கங்கள் அப்படிங்கிறது, ஹவு டு அவாய்ட் தட் எக்ஸாம் ஆங்ஷியட்டி, எக்ஸாம்ங்கிற பதட்டம் அல்லது பயம் எப்படி எடுக்கலாம், நீக்கலாம். அடுத்தது லைஃபுக்கு வேணுங்கிற விஷயங்கள், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்றது எப்படி, டைம் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராங் பிலீஃப் சிஸ்டம், சக்சஸ் ஹேபிட்ஸ், அப்புறம் இம்ப்ரூவிங் ரிலேஷன் வித் த பேரண்ட்ஸ். அடுத்தது மோட்டிவேஷன், எஸ் யூ கேன், உங்களால் சாதிக்க முடியுங்கிற விஷயம். இந்த ஃபெயிலியர்ஸ் ஆர் நாட் ஃபெயிலியர், தேர் ஒன்லி ஃபீட்பேக்ஸ்ங்கிற ஒரு வீடியோ. இது போல 20 வீடியோக்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதே மாதிரி பெற்றோர்களுக்கு ஒரு 8 வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன். எஃபெக்டிவ் பேரண்டிங், மேனேஜிங் அடாலசன்ட் சில்ட்ரன், மேக்கிங் த சில்ட்ரன் டு ஃபோக்கஸ் ஆன் தேர் ஸ்டடீஸ், எப்படி குழந்தைகள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வைக்கிறது, ஐடென்டிஃபைங் வார்னிங் சிக்னல்ஸ், எப்படி குழந்தைகிட்ட இந்த மாதிரி சிக்னல்ஸ் தான் ஃபியூச்சர்ல ஒரு மறை சிந்தனையாளர் ஒரு நபராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இப்படியே நம்ம தடுத்துக்கொள்ளலாம். இப்பவே பிஹேவியர்ல சேஞ்ச் பண்ணதுக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கலாம். அப்போ என்ன மாதிரி வார்னிங்ஸ் எல்லாம் நம்ம வாட்ச் பண்ணணும் பெற்றோர்கள். அப்புறம் மேனேஜிங் சில்ட்ரன் டியூரிங் எக்ஸாம் நேரத்தில் அவங்களை எப்படி மேனேஜ் பண்றது, அப்புறம் இம்ப்ரூவிங் ரிலேஷன் வித் சில்ட்ரன், குழந்தைகளோட உறவை பெட்டரா வைத்துக் கொள்வது எப்படி. நிறைய குடும்பங்கள் இந்த டீனேஜ் குழந்தைக்கு நடுவில் பெரிய தகராறு இருக்குது. ரைட் டயட் ஃபார் எக்ஸாம் டேஸ், சரி எக்ஸாம் நேரத்தில் தேர்வு நேரங்களில் என்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணும். எஃபெக்டிவ் பேரண்டிங் ரோல், எது சரியான ரோலா இருக்க முடியும், எந்த மாதிரி ரோல், இது அத்தனையும். ஸோ 20 வீடியோக்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், 8 வீடியோக்கள் பெற்றோர்களுக்கும் ஒரே ஒரு பேக்கேஜா ஒரு இதுல வந்து dynamica.in அப்படிங்கிற வெப்சைட்டு கீழே போடுறோம். ஸோ அதுல வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன். அது வந்து ஆக்சுவலா வேல்யூ என்ன நம்ம சொல்ல முடியாத விஷயங்கள். 1 மணி நேரம் வெபினாருக்கு 1000 ரூபாய், நம்ம 2000 நம்ம கொடுத்து பார்க்குறோம். கிட்டத்தட்ட 15 ஹவர்ஸ் உள்ள விஷயங்கள் இதில் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப தேவை. மோஸ்ட் வேல்யூபிள் திங்ஸ், வெளியே எங்கேயும் கிடைக்காதது, நிறைய ஸ்கூல்ஸ்லயும் கொடுக்க முடியாத விஷயங்கள், டீச்சர்ஸ்க்கு சொல்றதுக்கும் நேரம் இல்லாத விஷயங்கள், பெற்றோர்களாலையும் இதெல்லாம் தெரிஞ்சு கொடுக்க முடியாத விஷயங்கள். ஸோ மாணவர்களாக தேடி பார்க்க முடியாத விஷயங்களை மொத்தமாக நான் போட்டு வச்சிருக்கிறேன். ஐ நோ வாட் இஸ் எக்ஸாக்ட்லி ரிக்வயர்ட் பை த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வாழ்க்கையில ஷைன் பண்ணா என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும். அந்த விஷயங்கள்லாம் போட்டிருக்கேன். ஆஸ் ஏ பேரண்ட் நீங்க அதை கரெக்டாக எடுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான். ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. பள்ளி ஃபீஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி இஸ் வெரி வெரி லெஸ். ஒன்லி ஒன் டைம் ஃபீஸா 5000 rupees வச்சிருக்கிறேன். பட் இன்ட்ரோ ஆஃபராக, அறிமுக சலுகையாக வெறும் 999 நான் கொடுக்குறேன். குறுகிய காலத்துக்கு மட்டும் 999 நான் கொடுக்குறேன். இதை யூஸ் பண்ணிட்டு உங்க குழந்தைகளுக்கு இதை வழிகாட்டு, சரியான வழிகாட்டு பெற்றோரா நீங்க இருங்க. பி எ ஹாப்பி பேரண்ட். நீங்களும் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான பெற்றோராக இருக்க முடியுங்கிறதா உண்மை. சரிங்களா? ஸோ இது சரியா பயன்படுத்திக்கோங்க. உங்க குழந்தைய dynamica.in வந்து அட்மிட் பண்ணுங்க. லெட் தம் கோ த்ரூ ஆல் த வீடியோ லெக்சர்ஸ். எப்போ டைம் கிடைக்கும், 1 year வேலிடிட்டி, ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் உள்ள பார்த்துக்கிட்டோம். லெட் தம் கெட் எம்பவர்ட், அது பவர்ஃபுல்லா மாறட்டும்.
பெற்றோர்கள் நீங்களும் வந்து உங்களை இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாழ்த்துக்கள்.